அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் மாஸ்டர் நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது திருமணம் பற்றி ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதக வயசு 39 வருஷம் முடிஞ்சு 6 மாசம் 8 நாள் ஆகுதுங்க. பிறப்பு லக்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மகரம். தற்போதைய வயதுக்குரிய அச்சய லக்னமும் என்ன போயிட்டு இருக்கு, ரிஷபம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காரு? 7ஆம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு. இவங்களோட கேள்வி என்னதுங்க? திருமணம் பற்றி. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இவருக்கு ஏக நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யார்? செவ்வாய் பகவான். அவர் கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் வீடான சிம்மத்துல இருக்காரு. அங்க இருந்து தன்னோட 4ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? 7ஆம் வீட்டை விருச்சிகத்தை பாக்குறாரு. 7ன்றது அகைன் கலஸ்திரஸ்தானம். சோ கேள்வி சரி. சரி, இப்ப திருமணம் பற்றி பார்க்கும்போது 7ஆம் பாவம் தொடர்புடைய புதன் பகவான் எங்க இருக்காருனாக்கா 7ல விருச்சிகத்துல இருக்காரு. கோச்சார புதன் எங்க இருக்காரு? 2ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. கோச்சார புதன் என்ன பண்றாரு? தன்னோட 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பாக்குறாரு. 8ஆம் வீடான தனுசை பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னாக்கா பார்வைகள் எடுத்துக்கலாம். ஜாதகத்துல இருக்கிற பார்வைகள் பேசும். கோச்சாரத்துல போற கிரகங்கள் நம்ம பார்வைகள் எடுக்கலாம், தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுவும் பேசும். வெறும் கோச்சாரத்துல போற கிரகங்கள் வச்சு நம்ம பலனை சொல்லிடலாம். அப்ப என்ன கோச்சார புதன் 7ஆம் வீடான மிதுனத்துல இருந்து என்ன பண்றாரு? தன்னுடைய மிதுனத்துல இருந்து 7ஆம் பார்வையா 8ஆம் வீடான தனுசை பாக்குறாரு. அப்ப என்னங்க, கணவன் மனைவிக்குள்ள இது பிரச்சனை இருக்கா? இவங்க என்ன திருமணத்தை பத்தி கேட்க வராங்க இல்லையா? ஆனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மாதிரி காமிக்குது. 8ன்றது விவாகரத்து. அப்ப நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, இவங்க திருமணம்னு மொட்டையா சொன்னாங்களே, முதல் திருமணமா 2வது திருமணமா சொல்லலையே அப்படின்னு கேட்டு நம்ம திருப்பி என்ன கேட்டேன், அம்மா நீங்க திருமணம் பத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க, இது முதல் திருமணமா 2வது திருமணமான்னு கேட்கறப்ப சார் 2வது திருமணம் அப்படின்றாங்க. பாருங்க, அப்ப என்னமாச்சு முதல் திருமணம் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அதை விவாகரத்து ஆயிடுச்சு, நம்ம அவர் ஜீவனாம்சம் கொடுத்துருக்காரு, லீகலா செப்பரேட் ஆயிட்டாங்கன்றாரு. இந்த விஷயத்த அவங்க சொல்லவே கிடையாது. ஜென்ரலா திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அச்சய லக்ன பദ്ധதியில பாத்தீங்கன்னா அது முதல் திருமணம் ஆகி விவாகரத்து ஆகின்றது எவ்வளவு துல்லியமா வருது பாருங்க. அப்ப இவங்க ஆக்சுவலா பார்க்க வந்தது 2வது திருமணம். அப்ப நம்ம சொன்னோமா, நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் இது முதல் திருமணம் ஆயிடுச்சு. ஏன்னா வயசு பாத்தீங்கன்னா 39 வயசு ஆயிடுச்சு. 39 வயசு வரைக்கும் நம்ம இவங்க ஏன் திருமணத்தை பத்தி திருமணம் பண்ணாம இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் மனசுல ஒரு ஓரத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அப்பயே நமக்கு ஒரு கேள்வி, இவங்க முதல் திருமணமா 2வது திருமணம் டக்குன்னு நம்ம கேட்ட முடியாது இல்லையா? அது சங்கடத்துக்கு சங்கடமாயிடும். அதனால நம்ம ஜாதகத்தை பார்ப்போம். கட்டத்துல கிரகங்கள் தன்மையில வச்சு நம்ம கரெக்டா பண்ணிடலாம். அதுபடி கரெக்டா இவங்க இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றது கரெக்டா வந்துருச்சு. நம்ம 30 வயசுக்கு மேல திருமணம்ன்றதே சரியான இது கிடையாதுமா. இப்போ 39 வயசு ஆயிடுச்சு, இப்ப எதுக்குமா மறுபடியும் திருமணம் முடியும்னு கேக்குறப்ப, இல்லைங்க சார் அவங்க எதை இவரோட ரிலேட்டிவ்க்கு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பையன் தான். அந்த அம்மாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வயசாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இவரை நினைச்சு கவலை, இந்த ஜாதகரை நினைச்சு. ஏன்னா பிற்காலத்துல இவர் வயசானா பாத்துக்கிறது ஒருத்தருக்கு துணைக்கு ஆள் இல்லாம ரொம்ப ஏங்கி போயிடுவாரு அப்படின்றதுக்காக பாக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார்ல. அந்த காரணம் சரியா இருந்ததுனால நம்ம மேற்கொண்டு பார்க்க ஆரம்பிச்சோம். சரி, இப்ப 2வது திருமணம் தான் இவங்க கேட்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இவருக்கு 2வது திருமணம் பற்றிய எப்ப நடக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணும்போது 11ஆம் பாவம்ன்றது 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ். இந்த 11ஆம் பாவம் தொடர்புடைய புதன் பகவான் அவர் எங்க இருக்காருனாக்கா 7ஆம் வீடான விருச்சிகத்துல இருக்காரு. அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே 11-7 தொடர்பு பட்டுருச்சு. புதன் என்ன பண்றாரு? விருச்சிகத்துல தன்னோட 7ஆம் பார்வையா எங்க பாக்குறாரு? லக்னத்தை பாக்குறாரு. அதாவது புதன் என்ற விருச்சிகத்தை ஒன்னாம் இடம் வச்சீங்கன்னா ஏஎல்பி 7ஆம் இடம் வரும். அப்ப 11-7-1 தொடர்பு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2வது திருமணம் வந்துருச்சு. லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு? 7ஆம் இடம் விருச்சிகத்துல இருக்காரு. அப்ப லக்னாதிபதியும் கலசரசனத்துல இருக்காரு. நவாம்சமும் எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிகழ்காலத்துல போயிட்டு இருக்கு. எங்க சிம்மத்துல போயிட்டு இருக்கு.
அப்ப இந்த இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் கரெக்டா பொருந்தி வருது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து இரண்டாவது திருமணம் செய்வதற்கான காலம் சரியா இருக்கு. கரெக்டா வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி வச்சுக்காம, ஆஹ், அதாவது எந்த ஒரு குறை, அந்த மேட்சிங் எக்ஸாக்டா என்னோட தோற்றத்துக்கு ஏற்ற பொண்ணா இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு, அந்த ஈக்குவலிசம் இதெல்லாம் பார்க்காம பொண்ணோட குணத்தை மட்டும் பார்த்து நீங்க வந்து இந்த மறுமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல நீங்க மறுமணம் பண்ணீங்கன்னா 19 ஜூன் 2026 உங்களுக்கு உறுதியா திருமணம் ஆயிடும் அப்படின்னு நம்ம வந்து தெளிவா சொன்னோம். இதுல ஒரு சின்ன ஒரு சூட்சமம் இருக்கு. என்னன்னாக்கா, புதன் வந்து எங்க இருக்காருங்க, 7ஆம் இடம்னா விருச்சிகத்துல இருக்காரு. ஆனால் புதன் எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அனுஷ நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்காரு. அனுஷம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தோட சாரத்துல புதன் இருக்காரு. அப்ப ஆக்சுவலா புதன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வீட்டுல இருந்து தன்னோட 7ஆம் வீட்டு வேலையை செய்வார். 6ன்றது என்னங்க, கடன், கடன், இந்த வம்போடுக்கு அந்த மாதிரி சாணம். 6ஆம் ருணா ரோக சத்ரு சாணம். அப்ப நம்ம என்ன சொன்னோம், இப்ப வந்து திருமணத்துக்கான காலம் சரியா பொருந்தி வந்திருக்கு. நவாம்சம் எல்லாமே கரெக்டா ஒண்ணு கொண்டு சிங்க் ஆயிருக்கு, மேட்ச் ஆகுது. அதனால வந்து தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ஆனால் கடன் வாங்கி கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும். நீங்க அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை சமாளிச்சுக்கிட்டு நீங்க திருமணம் பண்ணால் கரெக்டா நீங்க 2வது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா புதன் எங்க இருக்காரு, 6ஆம் வீட்டுல தன்னோட வேலையை செய்ய போறாரு, செய்வார் ஆச்சுங்களா. அதனால கடன் வாங்கி இல்ல ஒரு சின்ன ஒரு குறைபாடு உள்ள அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பண்ணும்போது செய்ய ஒரு குறைபாடு உள்ள பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணும்போது இந்த 6ஆம் வீட்டு நிகழ்வு, இந்த 8ஆம் வீட்டு நிகழ்வுன்றது கொஞ்சம் வந்து தன்மை வந்து கம்மியாயிடும். அப்ப நம்ம இந்த அச்சலக்கண பத்திரிகையில பாருங்க, ஒரு விஷயத்த வந்து முழுமையா சொல்லாட்டி கூட நம்ம வந்து இந்த அச்சலக்கண பத்தி ஜோதிட முறையில துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமே இந்த ஜாதகம் முதல் திருமணம் ஆயிடுச்சுன்றது நமக்கு வந்து தெரியப்படுத்தல, டைரக்டா வந்து வெறுமே திருமணம் மட்டும் சொன்னாங்க. பட் நம்ம கிளியரா பார்க்கும்போது இவங்க வந்திருக்கிறது 2வது திருமணம்ன்றது தெளிவா தெரியுது. கேட்கும்போது ஆமாங்க, முதல் திருமணம் வந்து விவாகரத்து ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு துல்லியமா ஒரு நம்ம எந்த கிரகத்தையும் வேற எந்த கிரகத்தையுமே போட்டு நம்ம இந்த கட்டத்துல அடைக்கல. வெறும் லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி இவங்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து பலன் எவ்வளவு துல்லியமா 10% வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, ஒரு ஜாதகர்கிட்டையும் வந்து நம்ம வந்து எதுக்கு போறோம், ஒரு ஜோதிடர்கிட்ட எதுக்கு போறோம், ஒரு தீர்வுக்காக போறோம். ஒரு பிரச்சனை தீர்வுன்னு போகும்போது அவங்ககிட்ட வந்து நீங்க உண்மையை சொன்னாதான் வந்து அவங்க வந்து கரெக்டான முறையில் ஆய்வு பண்ணி விளக்கங்கள் சொல்ல முடியும். இப்போ எங்களை மாதிரி அச்சலக்கண பദ്ധதி ஜோதிடர்னாக்கா தெளிவா வந்து நீங்க சொல்லாமலே இருந்தா கூட ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும், கட்டத்துல தெரிஞ்சிடும். அதனால என்கிட்ட இல்லை, எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலுமே உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லி நீங்க கரெக்டான கேள்வி, உங்க கேள்வியில் சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களும் அவ்வளவு துல்லியமா பர்ஃபெக்டா வரும். அதுவும் நம்ம அச்சலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில வந்து நம்ம சொல்கிற பலன் வந்து 100க்கு 200% வித்து கால அளவுகளோட நம்ம சொல்லுவோம். இந்த பீரியட்ல இந்த டைம்ல இது நடக்கும்னா உறுதியா நடக்கும். சரிங்களா. அதுல வந்து டேட் மிஸ்ஸே ஆகாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாதகங்கள்ல வந்து நம்ம சொன்ன தேதியில இருந்து ஒரு தேதி கூட மிஸ் ஆனது கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலக்கண பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.